பாடகர் அவர்கள் இங்கே தாஜுத்தீன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். முதலாவதாக ஒரு கீதத்தை வாசித்த இந்த நிகழ்வை அவர்கள் துவக்கி வைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தொடங்குகின்றோம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இம்தாதுல் முஸ்லிமீன் நடத்தக்கூடிய மற்றும் கூத்தாநல்லூர் அனைத்து பொறுப்பாளர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த விழாவை நாம் எனக்கு தெரிந்தவரை ரமலானே வருக என்று 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இப்போ எல்லா ஊர்லயும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ரமலானே வருக, ரம்யமான ரமலானே வருக என்று அந்த வெல்கம் சொல்லி அஹ்லன் வ ஸஹ்லன் என்று அரபியில சொல்வது போல அந்த வரவேற்பை நாம் தயாராகி கொள்வதற்கு நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது மாதிரி அதற்குண்டே ஒரு லைஃப் ஸ்டைலே ஒரு மாசத்துக்கு மாறும்ல. லைஃப் ஸ்டைல் சாப்பாட்டுல மட்டும்தான் மாறுத வழிய மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம மாத்திக்கணும். அதுதான் மெயின் பிரச்சனை. அல்லாஹ் அந்த முழுமையான வெறும் கஷ்டப்பட்டு பகலெல்லாம் உணவு உண்ணாவது மாத்திரம் அல்லாமல் உள்ளத்துடைய அந்த மனோ இச்சைகளையும் சேர்த்து அடக்கி முழு அந்த ஒரு மாதத்தினுடைய ட்ரைனிங் ஒரு வருஷத்துக்கும் திரும்பி அதே மாதிரி நம்முடைய உடலிலே நமக்கு முழு வாழ்க்கையும் அதே போல அமைவதற்கு வேண்டுவதற்காக இது போன்ற நோம்பின் மூலமாக அதனை எல்லாம் அழகான முறையிலே இன்று பட்டி தொட்டிகள் எல்லாம் நம்முடைய அருமை பேராசிரியர் செங்கோட்டை தந்த சிங்கத்தனுடைய செல்ல பிள்ளை எங்கள் அன்பிற்குரிய ஹஜ்ரத் கிப்லா வந்திருக்கிறாங்க. பல ஊர்களிலே தொடர்ந்தவர்கள் சொல்பாரிவு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்முடைய கவிஞர் சலீமுதீன் அவர்கள் எழுதிய ஒரு ரமலான் வரவேற்பு பாடலை பாடிவிட்டு, நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர் மீது இருந்தது போல நமக்கு முன்னாலே வாழ்ந்தது போல வருவதை இங்கே மகிழ்வுடன் தானே வாருங்கள் கூடி வரவேற்போமே வாருங்கள் கூடி வரவேற்போமே வருகுது புனிதமே வைகரை அமுதமே சிந்தனையாவுமே இறைவனை தேடுமே ஷாபான் முடியுது ரமலான் தெரியுது சத்திய மார்க்கத்தின் மகத்துவம் மலருது அருள் தரும் மாதம் ஆனந்தமாகும் மன்னிப்பை வழங்கும் புண்ணிய மாதம் நரகத்தின் மீட்சி கிடைத்திடும் மாதம் நரகத்தின் மீட்சி கிடைத்திடும் மாதம் நலமாய் நாமும் வரவேற்போமே வருகுது புனிதமே வைகரை அமுதமே சிந்தனையாவுமே சிறை இறைவனை தேடுமே அறிவியல் பேசும் அரசியல் பேசும் புவியியல் பேசும் பொன்னான மறைதான் இறங்கிய மாதம் நெருங்குது தானே இறங்கிய மாதம் நெருங்குது தானே இன்முகத்தோடு வரவேற்போமே வருகுது புனிதமே வைகரை அமுதமே சிந்தனையாவுமே இறைவனை தேடுமே எண்ணிக்கை குறைவாய் இருந்திட்ட போதும் முன்னவன் கிருபை மோஜிசாக்கள்
நடந்தது பதுரில் கிடைத்தது வெற்றி, நடந்தது பதுரில் கிடைத்தது வெற்றி. சரித்திரம் சொல்லும் ரமலான் மாதம் 1000 மாதம் தாண்டிய சிறப்பு ஓர் இரவில் உண்டு. லைலத்துல் கத்ர் தாங்கிய ரமலான் மாதமே வருக, தாங்கிய ரமலான் மாதமே வருக. தீமையை பொசுக்கும் நன்மையை வருக, தீமையை பொசுக்கும் நன்மையே வருக. வருகுது புனிதமே வைகரை அமுதமே, சிந்தனையாவுமே இறைவனை தேடுமே. ஷாபான் முடியுது, ரமலான் தெரியுது, சத்திய மார்க்கத்தின் மகத்துவம் மலருது. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய இன்னிசை பாடகர் டாக்டர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அடுத்து இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றுவதற்காக டாக்டர் அவர்கள் சொன்னதை போல செங்கோட்டை சிங்கம் ஆவூர் அப்துல் ஷக்கூர் ஹசரத் அவர்களின் செல்லப்பிள்ளை மௌலானா மௌலவி ஏ முகமது இஸ்மாயில் ஹசனி எம்ஏ எம்பில் ஜமால் முகமது கல்லூரியின் பேராசிரியர் ஹசரத் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு அண்ணன் முறை வேணும், என்னுடைய மாமனார் அவருடைய தகப்பனார் அவர்களுக்கு என்னுடைய மாமனார் மச்சான் முறை வேண்டும். அந்த அடிப்படையில் ஹசரத் அவர்கள் எனக்கு அண்ணன் முறை வேண்டும். என்னுடைய ஊரில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருந்தும் அங்கு செல்லாமல் ஹசரத் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த நிகழ்விலே இங்கே கலந்து கொள்ள மிகவும் ஆர்வப்பட்டு இங்கே இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலகு கூறும் நல்லுலகில் இளைஞர்களுக்கு மத்தியிலே மிக சிறப்பான இளைஞர்களை நல்வழி நடத்துவதற்கான ஒரு மோட்டிவேஷன் நிகழ்ச்சிகள் ஹசரத் அவர்கள் நிறைய நடத்தி வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த பயான், அவர்களுடைய உரை நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் மிக சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூர்ந்து கணிதத்திற்குரிய ஹசரத் அவர்களை இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக உங்கள் சார்பிலே நான் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وفي حديث وما تأخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக புனிதமிகு ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே குடுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவரும் இந்த பள்ளியினுடைய இமாமுமான எங்கள் மரியாதைக்குரிய
ஹசரத் பெருந்தகை அகமது மீரான் அண்ணன் அவர்களே, ஹஜரத்து சொல்லும் போது அண்ணன் ஒன்று எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவருக்கு தடையெல்லாம் கறந்துருக்கு. அதாவது இந்த சில குடும்பத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும் இல்லையா பிள்ளைகள், அது மாதிரி ஹஜரத்தில் பாதி வயசு தான் நான். இவங்கெல்லாம் நம்ம அத்தா செட்டு. ஹஜரத்து பொடுக்குன்னு அண்ணன்னோடனே நானே கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா டபக்குன்னு அண்ணன் தான் அண்ணன். அதாவது முறையில் அண்ணன், வயசுல அவங்க அண்ணன். நான் அல்லாஹ் ஹஜரத்துக்கு ரஹ்மத் செய்யட்டும். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கொடுன்னு அல்லாஹ் தஆலா உங்க ஊருக்காரர்கள் வைத்திருக்கிற அந்த பாசமும் அந்த அன்பும் எங்க ஹஜரத்தை இளமையா வச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வாழ்நாள் முழுக்க 100 ஆண்டுகள் ஹஜரத்தை அல்லாஹ் இளமையாக வைப்பானாக. அதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஊர்க்காரர்களையும் இளமையாகவே வைப்பானாக. எனக்கு முன்னே இங்கே அருமையான கராத்தை ஓதிய மரியாதைக்குரிய ஜலாலுத்தீன் ஹஜரத் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கிற கூத்தாநல்லூருடைய பள்ளியின் பல்வேறு பள்ளியின் நிர்வாக பெருமக்களே, இந்த மரியாதைக்குரிய மகான் அப்துல் மஹமூத் ஆலிம் சாஹிப் அப்பா தைக்காவினுடைய நிர்வாகத்தினர்களே, என்னை இங்கே அழைத்து பேச வைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்து என்னை இங்கே அமர வைத்திருக்கிற இம்தாதுல் முஸ்லிமீன் சங்கத்தின் அங்கத்தினர்களே, 30 ஆண்டு காலம் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது நம்ம கையிலலாம் இல்லை, அல்லாஹ் நாடணும். நம்ம வேண்டாம் சொல்லிக்கலாம் நாங்க இதை நடத்துறோம் அப்படின்னு. ஒரு செயல் தொடர்படியாக நடக்குது அல்லது நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். முதல் செய்தி, இம்தாதுல் முஸ்லிமீன் சங்கத்தினர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு அது தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஊர்க்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தூபாலில் முக்லிசீன, தூபாலில் முக்லிசீன உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்திஸ் ஸல்மா. கொஞ்சம் குறைச்சுங்க, எக்கோ அடிக்குதோ நான் பேசுறது? நல்லா கேக்குதா? இல்ல நல்லா கேக்குதா? அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், தூபாலில் முக்லிசீன, இந்த உலகத்தில் இறைவனுக்கென்று தங்கள் செயல்களை ஆக்கி கொண்டவர்களுக்கு சுபசோவனமே அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்தே அவர்கள் சிறந்து வாழட்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் இக்லாஸாக ஒரு விதையை பூமியிலே போடுகிறார்களோ அது என்றைக்குமே காஞ்சி போவாது. அது மரமாகும், அப்புறம் கிளையாகும், அப்புறம் கனியாகும், அப்புறம் பூவாகும். அது காலாகாலத்திற்கும் தன்னுடைய பலனை தந்து கொண்டே இருக்கும். இம்தாதுல் முஸ்லிமின் மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சேர்ந்திருக்கோம்னா முதல் செய்தி, இதை உருவாக்கிய பெருமக்களுக்கு இந்த நன்மையை இந்த இரவிலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். கபருக்கு போகுது, ஒளியாக போகிறது. வேற எதுக்கு நம்ம சேரல, இங்க எந்த நோக்கமும் கிடையாது. இது அஜித்தமா கௌமும் பைத்தின் மின் புயூத்தில்லா يتلون كتاب الله ويتعارفون فيما بينهم إلا نزلت عليهم الملائكة وغشيتهم الرحمة وحفتهم السكينة وذكرهم الله في من عنده. எங்க பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு பள்ளியில ஒன்றா அமர்ந்து அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதி காட்டி அதற்கான சில அறிவுரைகளை கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, அங்கே சக்கீனத்து இறங்கும், நாங்க அமைதி இறங்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அங்க அப்படி பொத்திக் கொள்ளும். எதுவரை? வஹப்பத்துஹுமுல் மலாயிகா, இங்கிருந்து அரிசி வரை மலக்குமார்கள் நிற்பார்கள். அல்லாஹ்வினிடத்திலே இங்கே உள்ளவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படும். இதற்கு காரணகர்த்தாக்களினுடைய பெயர்கள் சொல்லப்படும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நல்ல விதையை ஊண்டு நாங்கள்ல, இன்னைக்கு அவர்களுடைய கபர் பிரகாசமாக்கப்படும். இதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு போய் சேரும், சொல்லப்படும். ஒரு நல்ல செயலை செஞ்சீங்க, உங்க பின்வந்த உங்களுடைய சந்ததிகளை தொடர்ந்து செய்கிறார்களே, நீங்கள் வாழுங்கள், உங்களுக்கு சுபசோபனமே சுபசோபனம். தூபாலில் முக்லிசீன உலாயிக மசாபிஹுத் துஜா, பெருமானார் சொல்லுவார்கள், அவர்கள்தான்
இந்த உம்மத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள். என்ன ஒரு செயலை செஞ்சு விட்டுட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பள்ளிகளாக இருக்கட்டும், மதரசாக்களாக இருக்கட்டும், வக்ஃபு நிலங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொல்றான், அது என்னையா அது வக்ஃபு போர்டா அல்லது அது ஏதாவது இந்த இடம் போட்டு விற்கிறானே அந்த போர்டான்னு கேட்கிறான். அந்த காலத்துல அல்லாஹுக்கென்று ஏக்கர் ஏக்கரா எழுதி கொடுத்தாங்களே, எப்படி ஒரு மனசு இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த ஏக்கரை வித்தா கோடிகள் வரும். பல கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய சொத்துக்களை அல்லாஹுக்கென்று அர்ப்பணம் செய்தார்களே, அந்த இதயம், அந்த உள்ளம் இந்த சமூகத்தை மட்டும் சார்ந்தது. எம்பெருமானார் உலாயிக்க மசாபிஹு துஜா, அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் கலங்கரை விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். முடிக்கல எங்க நபி. அடுத்து சொல்றாங்க, தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்தித் தல்மா அப்படின்னு சொன்னாங்க. இவர்களை போன்ற மனிதர்களை கொண்டுதான் இந்த சமுதாயத்திற்கு வருகிற கேடுகளை இறைவன் தடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிமா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த உலகத்துல சுகமாக வாழ்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். நல்ல உலகத்துல எல்லாம் வாழ வச்சிருக்கான். அவன் நினைச்சுக்கிட்டான், இவனுக்கு குடைச்சல் கொடுத்தா இவன் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, பெண்களுக்கு நாங்கள் வாரி கொடுத்து விட்டோம், நீங்க எல்லாம் இனி தலாக் சொன்னாலும் கேட்க வேண்டியது இல்லைன்னா பூரா பொம்பளையும் பின்னாடி போயிடுவான்னு நினைச்சுக்கிட்டான். ஒருத்தி கூட போக மாட்டாங்களே. அவங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அமைதியையும் அந்த வாழ்க்கையும் உலகம் முழுக்க நான் தந்திருக்கிறேன், சுகமா வாழுங்க அப்படின்ட்டான். பெரியோர்களே, இன்றைக்கு ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி இங்கே கூடியிருக்கிறோம். இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிட்டு அதுல முடிச்சுக்கிறேன் நான் என்னுடைய உரையை. எங்க ஹஜ்ரத் அவர்கள் ஆரம்பத்துல சொல்லும் போது அழகா சொன்னாங்க. அதாவது இந்த நோன்பை அல்லாஹ் எப்படி கடமையாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு இந்த ஆயத்தை கேட்டு 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 ஒவ்வொரு ரமலான்லையும் ஒன்னு அந்த அஜர்த்து ஓதுவாரு. எப்படியாவது 30 நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருப்போம். குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது ஃபகத் قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وفي حديث وما تأخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக புனிதமிகு ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவரும் இந்த பள்ளியினுடைய இமாமுமான எங்கள் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அஹ்மத் மீரான் அண்ணன் அவர்களே. அஜர்த்து சொல்லும் போது அண்ணன் ஒன்று எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவருக்கு தடையெல்லாம் கறந்துருக்கு. அதாவது இந்த சில குடும்பத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும் இல்லையா பிள்ளைகள்.
அது மாதிரி அஜரத்துல பாதி வயசு தான் நான். இவங்கெல்லாம் நம்ம அத்தா செட்டு. அஜரத்து பொடுக்குன்னு அண்ணன்னோடனே நானே கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா டபக்குன்னு அண்ணன் தான். அதாவது முறையில அண்ணன், வயசுல அவங்க அண்ணன். அல்லாஹ் அஜரத்துக்கு ராமத் செய்தும் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கொடுன்னு அல்லாஹ் தஆலா உங்க ஊருக்காரர்கள் வைத்திருக்கிற அந்த பாசமும் அந்த அன்பும் எங்க அஜரத்தை இளமையா வச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வாழ்நாள் முழுக்க 100 ஆண்டுகள் அஜரத்தை அல்லாஹ் இளமையாக வைப்பானாக. அதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஊர்க்காரர்களையும் இளமையாகவே வைப்பானாக. எனக்கு முன்னே இங்கே அருமையான கராத்தை ஓதிய மரியாதைக்குரிய ஜலாலுத்தீன் ஹஜரத் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கிற கூத்தாநல்லூருடைய பள்ளியின் பல்வேறு பள்ளியின் நிர்வாக பெருமக்களே, இந்த மரியாதைக்குரிய மகான் அப்துல் மஹமூத் ஆலிம் சாஹிப் அப்பா தைக்காவினுடைய நிர்வாகத்தினர்களே, என்னை இங்கே அழைத்து பேச வைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்து என்னை இங்கே அமர வைத்திருக்கிற இம்தாதுல் முஸ்லிமீன் சங்கத்தின் அங்கத்தினர்களே, 30 ஆண்டு காலம் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது நம்ம கையிலலாம் இல்லை, அல்லாஹ் நாடணும். நம்ம வேண்டாம் சொல்லிக்கலாம் நாங்க இதை நடத்துறோம் அப்படின்னு. ஒரு செயல் தொடர்படியாக நடக்குது அல்லது நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். முதல் செய்தி, இம்தாதுல் முஸ்லிமின் சங்கத்தினர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு அது தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஊர்க்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தூபாலில் முக்லிசீன, தூபாலில் முக்லிசீன உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்தி ஸல்மா. கொஞ்சம் குறைச்சுங்க, எக்கோ அடிக்குதோ நான் பேசுறது? நல்லா கேக்குதா? இல்ல நல்லா கேக்குதா? அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், தூபாலில் முக்லிசீன, இந்த உலகத்தில் இறைவனுக்கென்று தங்கள் செயல்களை ஆக்கி கொண்டவர்களுக்கு சுபசோவனமே அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்தே அவர்கள் சிறந்து வாழட்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் இக்லாஸாக ஒரு விதையை பூமியிலே போடுகிறார்களோ அது என்றைக்குமே காஞ்சி போவாது. அது மரமாகும், அப்புறம் கிளையாகும், அப்புறம் கனியாகும், அப்புறம் பூவாகும். அது காலாகாலத்திற்கும் தன்னுடைய பலனை தந்து கொண்டே இருக்கும். இம்தாதுல் முஸ்லிமின் மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சேர்ந்திருக்கோம்னா முதல் செய்தி, இதை உருவாக்கிய பெருமக்களுக்கு இந்த நன்மையை இந்த இரவிலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். கபருக்கு போகுது, ஒளியாக போகிறது. வேற எதுக்கு நம்ம சேரல, இங்க எந்த நோக்கமும் கிடையாது. இது அஜித்தமா கௌமும் பைத்தின் மின் புயூத்தில்லா يتلون كتاب الله ويتعارفون فيما بينهم إلا نزلت عليهم الملائكة وغشيتهم الرحمة وحفتهم السكينة وذكرهم الله في من عنده. எங்க பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு பள்ளியில ஒன்றா அமர்ந்து அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓதி காட்டி அதற்கான சில அறிவுரைகளை கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, அங்கே சக்கீனத்து இறங்கும், நாங்க அமைதி இறங்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அங்க அப்படி பொத்திக் கொள்ளும். எதுவரை? வஹப்பத்துஹுமுல் மலாயிகா, இங்கிருந்து அரிசி வரை மலக்குமார்கள் நிற்பார்கள். அல்லாஹ்வினிடத்திலே இங்கே உள்ளவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படும். இதற்கு காரணகர்த்தாக்களினுடைய பெயர்கள் சொல்லப்படும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நல்ல விதையை ஊண்டுனாங்கல்ல, இன்னைக்கு அவர்களுடைய கபர் பிரகாசமாக்கப்படும். இதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு போய் சேரும், சொல்லப்படும். ஒரு நல்ல செயலை செஞ்சீங்க, உங்க பின்வந்த உங்களுடைய சந்ததிகளை தொடர்ந்து செய்கிறார்களே, நீங்கள் வாழுங்கள், உங்களுக்கு சுபசோபனமே சுபசோபனம். தூபாலில் முக்லிசீன உலாயிக மசாபிஹுத் துஜா, பெருமானார் சொல்லுவார்கள், அவர்கள்தான் இந்த உம்மத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள். என்ன ஒரு செயலை செஞ்சு விட்டுட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பள்ளிகளாக இருக்கட்டும், மதரசாக்களாக இருக்கட்டும், வக்ஃபு நிலங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொல்றான், அது என்னையா அது வக்ஃபு போர்டா அல்லது அது ஏதாவது இந்த இடம் போட்டு விற்கிறானே அந்த போர்டான்னு கேட்கிறான்.
அந்த காலத்துல அல்லாஹுக்கென்று ஏக்கர் ஏக்கரா எழுதி கொடுத்தாங்களே, எப்படி ஒரு மனசு இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த ஏக்கரை வித்தா கோடிகள் வரும். பல கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய சொத்துக்களை அல்லாஹுக்கென்று அர்ப்பணம் செய்தார்களே, அந்த இதயம், அந்த உள்ளம் இந்த சமூகத்தை மட்டும் சார்ந்தது. எம்பெருமானார் உலாயிக்க மசாபிஹு துஜா, அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் கலங்கரை விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். முடிக்கல எங்க நபி. அடுத்து சொல்றாங்க தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்தித் தல்மா அப்படின்னு சொன்னாங்க. இவர்களை போன்ற மனிதர்களை கொண்டுதான் இந்த சமுதாயத்திற்கு வருகிற கேடுகளை இறைவன் தடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிமா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த உலகத்துல சுகமாக வாழ்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். நல்ல உலகத்துல எல்லாம் வாழ வச்சிருக்கான். அவன் நினைச்சுக்கிட்டான் இவனுக்கு குடைச்சல் கொடுத்தா இவன் இப்படி ஆயிருவான் அப்படி ஆயிருவான். பெண்களுக்கு நாங்கள் வாரி கொடுத்து விட்டோம், நீங்க எல்லாம் இனி தலாக் சொன்னாலும் கேட்க வேண்டியது இல்லைன்னு பூரா பொம்பளையும் பின்னாடி போயிடுவான்னு நினைச்சுக்கிட்டான். ஒருத்தி கூட போக மாட்டாங்களே. அவங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அமைதியையும் அந்த வாழ்க்கையும் உலகம் முழுக்க நான் தந்திருக்கிறேன், சுகமா வாழுங்க அப்படின்ட்டான். பெரியவர்களே, இன்றைக்கு ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி இங்கே கூடியிருக்கிறோம். இப்ப புரிஞ்சிக்க வேண்டிய சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிட்டு அதுல முடிச்சுக்கிறேன் நான் என்னுடைய உரைய. எங்க ஹஜ்ரத் அவர்கள் ஆரம்பத்துல சொல்லும் போது அழகா சொன்னாங்க. அதாவது இந்த நோன்பை அல்லாஹ் எப்படி கடமையாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு இந்த ஆயத்தை கேட்டு 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 ஒவ்வொரு ரமலான்லையும் ஒன்னு அந்த அஜர்த்து ஓதுவாரு. எப்படியாவது 30 நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருப்போம். குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். இதை தாண்டி இன்னொரு வசனங்கள்ல நோம்பை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. அதனால நமக்கு ரொம்ப சிம்பிள். நோம்பு அப்படிங்கறத பத்தி உள்வாங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 5 வசனங்களை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா அதை கடந்து போயிடலாம், அதை உள்வாங்கிக்கலாம். அதுல முதல் செய்தியாக அல்லாஹ் சொல்லுகிறான், நோம்பு காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நோம்பு வையுங்க அப்படிங்கிறான். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும். நோன்பு காலம் வந்துச்சுன்னா நோம்பு வைங்க. அது என்ன சேர்த்து நாங்க தான் நோன்பு வைக்கிறோமே, நோம்பு தான் வருஷம் வைக்கிறோம், நல்லா வைக்கிறோம், நல்ல குண்டாட்டமா வச்சிருக்கோம், இப்ப அழைக்கிறதுக்கு தானே இருக்கோம் அப்படின்னா குர்ஆனும் ஹதீஸும் வேறு சிலதை நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். நான் நோம்பாளியாக இருப்பதற்கு சில குணங்களை சில செயல்பாடுகளை குர்ஆனும் ஹதீஸும் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு அதை குறித்து பேசுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. அந்த குணம் என்னிடத்தில் இருக்கிறதா அல்லது நான் அதை வளர்த்துக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப நான் நோம்பாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல் செய்தியாக எம்பெருமானார் ஒன்று சொல்லுவாங்க. மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹ் லைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யத தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் விடவில்லையோ அவர் நோன்பை குடிபானத்தையும் உணவையும் விடுவதில் எந்த தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. இப்ப வாங்க செய்திக்கு. நம்மளும் 30 வருஷமா நோன்பு வைக்கிறோம், 50 வருஷமா நோன்பு வைக்கிறோம். ஆனால் அந்த நோன்பு சில குணத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது அல்லது அந்த நோன்பு சில குணத்தை நம்மிடத்திலே வளர்க்கிறது. அது வளர்ந்திருக்கா அப்படின்னு இப்ப செக் பண்ணோம். 50 வருஷமா நோன்பு வச்சிருக்கேனே, 50வது வருஷமும் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா உண்மையான அந்த நோன்பினுடைய தாத்பரியத்தை நான் அடையவில்லை என்று அர்த்தம். முதல் செய்தி, பொய்யான பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் விடுவதுதான் நோன்பினுடைய அடையாளம். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புல நம்ம ஒரு நியத்து வைக்கணும். என்ன கேட்டா எம்பெருமானார் சொல்றாங்க, லைஸ லில்லாஹி ஹாஜா, தேர் இஸ் நோ நீட் ஃபார் அல்லாஹ். நீ சோற விடுறதுனாலையும் குடிபானத்தை விடுறதுனாலையும் அல்லாஹ்க்கு என்ன ஆக போகுது? அல்லாஹ்வுக்கு என்ன ஆக போகுது? இந்த நோன்பினுடைய அசலே சாப்பாடுகளை விடுவதல்ல, உன்னுடைய குணத்தினுடைய மாற்றம் தேவை. உன் பொய் விடப்பட வேண்டும், புறம் பேசுதல் விடப்பட வேண்டும். இந்த மாற்றம் நிகழாமல் நீ என்ன உணவை விட்டாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. எங்க அதற்கு சொல்லும் போது கூட அழகா சொன்னாங்க, முதல்ல உணவை விட்டால்தான் என்னது உணர்வுகளில் சிலதை விட முடியும். மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னா சாப்பாடை விடணும். அன்னைக்கு ஒரு பயானுக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துல.
அப்ப கேட்டேன், நோன்பு காலத்துல நம்ம எத்தனை வேலைங்க சாப்பிடுறோம்னு கேட்டேன். சும்மா தான் கேட்டேன். உடனே ஏத்தாப்புல உட்காந்து ஒருத்தர் சொன்னா 2 தடவை அது எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எப்பன்னு கேட்டேன். சகர்லையும் இஃப்தார்லையும். ஏங்க இவர் சொல்றது உண்மையானே? இவர் சொல்றது உண்மையானே? பக்கத்திலே ஒருத்தர் சொன்னார் இல்ல அது எடுத்து. இப்ப சொல்லுங்க எத்தனை தடவை என்ன? சகரில் ஒரு தடவை சாப்பிட்டுறோம். அடுத்து இஃப்தார் முடிஞ்சவொன்னு ஒரு சாயா குடிக்கணும். அப்படி இல்லைன்னா மண்டையெல்லாம் சுத்தம். அதுக்கப்புறம் தொழுவ போறதுக்கு முன்னாடி ஒரு நைட் சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் தொழுதுட்டு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் சில பேர் சகருக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு பசிக்குதுங்களாம். இந்த 3 வேளை விடுறத எப்படிலாம் சரி கட்ட முடியும்னு பாக்குறான். உங்க ஊர்லாம் நல்ல ஊருக்காரங்களா இருப்பீங்க. உங்களுக்கு திருச்சியில வந்து சார் பாருங்க சார், 11:30 மணிக்கு சுட சுட பிரியாணி போடுவான் நைட்டு. நார்மல் காலத்துல 11:30 மணிக்கு பிரியாணி தின்னீங்களா யாராவது நைட்டு? செய்ய மாட்டோம். அதுவும் அந்த இந்த வான்கோழி பிரியாணின்னு ஒண்ணு போடுவான். 500 பேர் நிற்பான் அதை வாங்குறதுக்கு. ஒருத்தர் பார்த்துட்டு சொல்றாரு, இப்பதாங்க ரம்ஜான் மாதிரியே இருக்குங்கிறானே. நான் சொல்றது எங்க அது இருந்து சாப்பாட்டை உடனும் ஏத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் சொல்றான், இந்த பள்ளியில நான் கஞ்சி வாங்குறதே இல்லை அப்படின்னு நான் விட்டேன். ஏன் ஐயர் வீட்டுல ஊத்துறது மாதிரியே ஊத்துறான். வெறும் தக்காளி கத்திரிக்காவை போட்டு நமக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் அந்த கறியை காட்டணும்லங்கிறானே. நான் சொல்றது விட எது கொஞ்சம் கைமாவை போட்டு கறியில இறக்குனேன். அந்த கறி நேரத்துல அந்த கஞ்சி நேரத்துல கூட விடுறது இல்லை. நாங்க அதை சாப்பிட்டாதான் எங்களுக்கு அருமையா இருக்கு. சகருன்னா பிரியாணி, அதுனா அதாவது நோம்புல அல்லாஹ் விட சொன்னான். அவன் எப்பெல்லாம் உடக்கு இது சாப்பாடை எடுத்துக்கலாம் நானோ மொத்த சாப்பாடையும் அன்னைக்கு பள்ளியாசில இருந்து கீழே இறங்கி சகருக்கு சுபு தொழு போறதுக்கு பாங்க சொல்லுவாங்க போலான்னு வேகமா போனோம். ஒரு ஆள் பழத்தை இப்படி கையில வச்சுக்கிட்டே பள்ளியாச வாசல்ல நிக்கிறான். நான் கேட்டேன், பாங்க சொல்ல போறாங்க, யாத்தையாவது குடியா ஏயா கையில வச்சுக்கிட்டே நிக்கிறேன் அப்படின்னு. அதான் அதற்கு யோசிக்கிறேன். நான் சொல்லு என்ன யோசிக்கிறேன்னு. இல்ல ஏற்கனவே தொண்டை வரையும் இருக்கு, வாந்தி எடுத்துட்டு இதை தள்ளிடலாமா, இல்ல இந்த பணத்தை உள்ள இறக்கிடலாமாங்கிறானே. நடந்ததை பேசுற நிறைய நேரங்கள்ல நம்ம இப்படிதான் அஜர்த்து குறைக்கணுங்கிற உணவெல்லாம் குறைச்சு போட்டு நீங்க என்ன செய்யணும், நோம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த பசி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேர் மாற்றமாக நம்ம வச்சுட்டு இருக்கிறது பேர்லாம் நோம்புன்னு சொல்லுவோமா இல்லை. ஏன்னா காலையில் மத்தியானம் சேர்த்து ஒரு கெட்டு நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் 3 சாப்பாடு சாப்பிடுவோம். டீ ஒண்ணு, அதுக்கப்புறம் பிஸ்கட், அப்புறம் தொழுது வந்த பின்னாடி ஒண்ணு, தொழுவ போறதுக்கு முன்னாடி ஒண்ணு. இந்த உணவை எதுவும் நம்மளால நான் யதார்த்தத்தை பேசுறேன். உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் விட்டுட்டு இருக்கோம் பாருங்க, அப்படிலாம் இல்ல. எங்க ரசூலுல்லாஹ் சாதா காலத்திலே நோன்பு மாதிரி தான் இருப்பாங்க. சாதா காலத்திலேயே எங்கள் பெருமானாருடைய சில பேர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய வீட்டிலே பூனை படுத்து கிடக்கும். எதுல? அவங்களுடைய அந்த சமையல் அறையில 3 திங்கள் போயிருக்கும். 3 திங்கள் போயிருக்கும். ஆனால் என்ன கிடக்கும்? எது படுத்திருக்கும்? பூனை படுத்திருக்கும். எதுல? கிச்சன்ல பூனை படுத்து கிடக்கும். 3 திங்கள் போயிருக்கும் எங்க ரசூல்லா. அதை பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னா, அட பாவம், எங்க ரசூல்லா எவ்வளவு பெரிய ஏழை பாருங்க, சோரே இல்லைன்னு ரசூல்லா பாவம் ஜரம்படுறாங்க, சோரே அல்லாஹ் தரலன்னு. நான் சொன்னேன், டே எங்க ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சோறு தராட்டி ஒரு வயலுக்கு தந்திருக்க மாட்டான்டா, நீங்க எல்லாம் இப்படி தின்றுப்பிய. எங்க நபிக்கு சோறு தராம இல்ல, ஒரு சுன்னத்தை சொல்லி தந்தாங்க. பசிக்கும் வரை எங்க நபி உணவு தேடினதே இல்லை. எப்ப பசிக்குதோ அப்பதான் வீட்டுக்கு வருவாங்க, ஏமா சாப்பாடு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த வீட்டுல சொல்லுவாங்க, ஒண்ணு இல்லையே யார சொல்லலாம். அப்ப என் மௌ வீட்டுக்கு போறேன், பாத்திமா வீட்டுக்கு போயிருவாங்க. அங்க போய் கேட்பாங்க, ஏமா ஏதாவது சாப்பாடு வச்சிருக்கியா, பேரிச்சம்பழம் இருக்கா, ஏதாவது இருக்கா, யார சொல்ல ஒண்ணு இல்லையா, சரி அந்த வீட்டுல போய் சாப்பிடு அப்படி அவ்வளவு. இப்ப இந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்ததாக எங்கேயுமே சரித்திரம் இல்லை. பசிக்குதுன்னா சாப்பாடை தேடுவாங்க. இன்னைக்கு சாப்பாடுகள் நம்மளை தேடுது. மதியானம் லுகருக்கு விருந்து வச்சிருக்கான்னா, இருங்க ஒரு மாத்திரை ஒரு இனோவை குடிச்சுக்குவோங்கிறானே, கொஞ்சம் சர்பத்தை குடிச்சுக்கோ, ஏன்னா காலையில தின்னதே இன்னும் செமிக்காம இருக்கு, புளிச்ச யாப்பம் வருது, இதை தள்ளி உள்ள தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளுவோமேங்கிறானே. இப்படிலாம் அவங்க காலத்துல சாப்பிட்டதே இல்லை. முகவுக்கஸ் அப்படிங்கக்கூடிய மன்னர் ஒரு மருத்துவரை எடுத்து ரசூல்லாவுக்கு கிஃப்டா கொடுக்கிறார். அவர் வந்துட்டார், வந்து சொல்றாரு, யார சொல்லலாம் நான் உங்களுக்கு கிஃப்ட், நான் ஒரு டாக்டர் அப்படின்னு. எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுப்பாங்க, வெளியே உட்காந்து வைத்தியம் பார்க்கட்டும். அவருக்கு ஒரு ரூம் போட்டாச்சு, வைத்தியம் பார்த்துட்டு அவருக்கு டெய்லி வந்து உட்காந்துக்குவார். பார்த்தா ஒருத்தரும் வரமாட்டாங்க, டாக்டர் மட்டும் உட்கார்ந்து இருக்காரு. டாக்டருக்கு என்ன பெரிய செய்தின்னா,
ஏதாவது மருந்து எழுதிட்டே இருக்கணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். ஒரு டாக்டர் ஒரு வேளை ஒரு மாசம் வரலான்னா மருந்தே அந்த ஆளுக்கு மறந்து போயிடும். முதல்ல எழுதுறதுக்கு தெரியணும்ல என்ன மறந்துறான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் எழுதுறதே தலையெழுத்து மாதிரி எழுதுறான். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, என் ஒய்ஃபு ஜாமா எழுத கொடுத்துச்சு, அதை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்தி கொடுத்துட்டேன், அதுக்கு மருந்து தந்தாங்கிறானே அந்த ஆளு ஜாமா. அப்ப காசு எடுக்கும் போது தான் இப்படி எடுத்திருக்கான், பார்த்தா மாத்திரை சீட்டு வேற இடத்துல இருக்கு. அட இதுக்கு என்னடா போட்டீங்கன்னா முதல் எழுத்தை பார்த்து போட்டுருவேங்கிறான். அவர் கேட்டு எப்படிடா இப்படி போடுறீங்கன்னா, இதை போட்டானா ஒன்னும் ஆக போறது இல்லைங்க, ஒன்னும் மண்டையே போடுவான், இல்லைன்னா ஒன்னும் செய்யாது இந்த மருந்துங்கிறானே. இப்ப இந்த டாக்டர் இருந்தாரு, வேலையே இல்லை, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அங்க இருந்து ரசூல்லாட்ட வந்தார். யார ரசூலல்லாஹ், ஒண்ணு ஆளுகளை அனுப்பி விடுங்க, நீங்களா ஆளுகளை அனுப்பி விடுங்க, அப்படி இல்ல நான் ஊருக்கு போறேன். ஏன்னா ஒரு டாக்டரா உட்காந்து நான் என்ன செய்யறது, ஏன் அறிவெல்லாம் போயிரும் போல்க. இதை ஏன் சொல்றேன்னா, தான் வாழ்க்கையில ஒன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள் பெருமானார். குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, போதை இல்லாத சமுதாயத்தை தான் வாடும் போதே உருவாக்கினான். நீங்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் சொன்னாங்க. தான் வாழ்ற காலத்திலேயே ஜக்காத்தை கொடுத்து ஒரு ஊர்ல ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க, இதை தூக்கிட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். வெறும் வாய்ப்பேச்சுகள் அல்ல, ஒன்றை சொல்லிவிட்டு உருவாக்கி காட்டுகிறவர்கள் தான் எம்பெருமானார். அவ சொன்னாங்க, அந்த டாக்டரை போக சொல்லிட்டு, அவர் சொன்னா போ, நீங்க போயிட்டு வாங்கன்ட்டாங்க, வந்த ஊருக்கே போங்க. அப்ப அவர் கேட்டாரு, எப்படி இப்படி ஒரு ஊரை உருவாக்குனீங்க, ஒரு பேருக்கு நோயே வரமாட்டேங்குது, நம்மள்டே வரமாட்டேங்கிறாரு, எப்படி இப்படி ஒரு ஊரை உருவாக்குனீங்க, ஒரு சமுதாயத்தை உருவாக்கினீங்க. அப்ப எங்க நபி சொல்றாங்க, ஒரு செய்தி வரலாற்று கிதாபுகளிலே பதிவாகி இருக்கிறது, நஹ்னு கௌமுன் நஹ்னு கௌமுன் லா நஅகுலு ஹத்தா நஜு வ இதா அகல்னா லா நஷ்பா. we are a people, பெருமானார் சொல்லுகிறார்கள், we are a people, நாங்கள் ஒரு கூட்டம். லா நஅகுலு ஹத்தா நஜு, we will never take food until we get hungry அப்படினாங்க. நாங்கள் பசிக்கும் வரை சாப்பிட மாட்டோம். சார் இது எங்க நபி சொன்னது சார். இன்னைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள் 1000 கணக்குல இருக்கு. அப்படி உள்ள பார்த்தா எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு புர்கா அல்லது ஒரு பாய் தொப்பி இல்லாத ஆஸ்பத்திரியே இல்லையே. எல்லாத்திலையும் நோயாளிகளாக நம்ம ஆள்கள் முன்னணியில் இருக்கிறாங்களே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நபி சொன்னாங்க, நஹ்னு கௌமுன் லா நஅகுலு ஹத்தா நஜு, பசிக்கும் வரை சாப்பிட மாட்டோம், அதை தேடவும் மாட்டோம், அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டோம். இன்னைக்கு வாழ்க்கையினாலே சோறு தான். காரைக்காலுக்கு வண்டி எடுத்துட்டு போறான் சார், திருச்சியில இருந்து. உங்க ஊர்ல எல்லாம் நல்ல ஆளுகளா இருப்பீங்க, இந்த மந்திய திங்கிறதுக்கு காரைக்கால். நம்ம எல்லாம் பசிச்ச உடனே சாப்பிடுவோம், 1 மணிக்கு லுகர் தொழுதோன்னா பசிக்கும், வீட்டுக்கு போனோன்னா லேட் ஆயிடுச்சுன்னா சண்டையே வந்துடும். இவ்வளவு நேரம் என்ன சோத்த கொண்டா, மனுஷனுக்கு சிறுகுடல பெருகுடல் தின்னுகிட்டு இருக்குமா சோத்த கொண்டான்னு. ஆனா ஒரு 4 மணி நேரம் அமைதியா கார்ல போறான், எதுக்கு கேட்டா மதியானம் சாப்பாடு சாப்பிடாங்கிறானே. இது எப்படி உங்களால முடியுது? அன்னைக்கு ஒரு பயத்தை கேட்டேன், ஏன்டா மந்தின்னு பேர் வச்சா, நான் சொன்னா தொந்திய வளர்க்க. எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. காரைக்காலுக்கு போய் சாப்பிட்டு போட்டு சகருக்கு போறாங்க, இதை விட கொடுப்பேன். அது கொஞ்சமா சாப்பிடுறாங்க. எங்கடா சாப்பிடுறான்? கார் எடுத்துட்டு காரைக்காலுக்கு போறியாடா நீன்னு கேட்டேன் ஒரு தடவை. எதுக்கு? சகரு சாப்பிட. சுகு போச்சு, சகரு போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப அவன் சொல்றான், சார் நோப்புனாலே இப்படி இருக்குன்னு சாருங்கிறான். அரபு நாடுகள்ல பார்த்தா எங்க அண்ணன் மைதீன் அண்ணன் இருக்கா, துபாயில எங்க பார்த்தாலும் இது கட்டி விட்டுருவான். ரமதான் கரீம் 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 கட்டி விட்டுருப்பான். ரோடுகள் பூரா லைட்டு போட்டிருக்கேன் அண்ணன். அபுதாபியில ஒரு ஃபீலிங்கே வந்துடும், நம்ம ரம்ஜான்ல இருக்க முடியாது. எந்த பள்ளிக்கு போனாலும் அழகா தொழுவான், எந்த பள்ளிக்கு போனாலும் அது ஒரு விதமான ஒரு ரமஜான்னா துபாயில இருந்தது மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. நமக்கே ஒரு ஃபீலிங் வந்துடணும், தொழணும், ஓதணும், இது பண்ணணும், அருமையா இருக்கும். முதல்ல துபாய்க்கு போனேன் வேலைக்காக வேண்டி. ஒரு 8 வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு கம்பெனில ஹெச்ஆர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் தடவை போயிட்டேன். நோன்பு வச்சாச்சு, நோன்பு வந்துருச்சு. நோன்பு எங்க திறக்கிறது தெரியாது. பக்கத்து ரூம்ல இருந்தவங்க வாங்க போலான்னு கூப்பிட்டு போயிட்டோம். நான் நம்ம யோசனை இருக்கும்ல, குற்றால கஞ்சி ஒரு வடை ஒரு பழம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம மனசுல நோன்பு திறக்கிறதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், கஞ்சி கொற்றா. அப்படின்னு அங்க போன உடனே முதல்ல போய் பார்த்தா பிரியாணி வச்சிருந்தானே, தட்டு நிறைய பிரியாணி கறியோட தான். எனக்கு அதை பார்த்த உடனே குபுக்குன்னு கொபட்டிட்டு வந்துருச்சு. நம்ம எந்த காலத்துல நோன்பு திறக்கிறதுக்கு பிரியாணி, இது என்னடா பைத்து, ஏங்க கஞ்சிலாம் இங்க கிடையாதாங்க.
அதெல்லாம் இங்க கிடையாது. நீங்க வேணா தமிழ் பஜார்ல போய் 5 ரூபா கொடுத்தா டப்பா கஞ்சி தருவான், அதை வேண்டாம். பள்ளியாச்சல் தான் கிடையாது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. எத்தனை நாளைக்கு இப்படி பசியோட கிடக்கிறது? 3வது நாள் கொஞ்சமா இப்படி சாப்பிட, சரி அது சாப்பிடுவோம், பழக்கிக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாது. அப்புறம் தான் ஒரு பேர் உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 4-5 நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க கூட வந்து ஒரு 4-5 பாகிஸ்தானி நண்பர்கள் உட்கார்ந்தாங்க. சகன்ல ஒரு 4 பேர் உட்காருவோம். அந்த 5 பேர் பாகிஸ்தானி, 2 பேர் நாங்க போன 2 பேர் உட்காந்து. அந்த பாகிஸ்தானி பாங்கு சொன்ன உடனே உள்ள கையை விட்டு அந்த கறியை ஒரு ஆட்டினான், எடுத்து வேகமா சாப்பிட்டுட்டான். நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த கறியை முதல்ல தின்னுட்டு எங்களை பார்த்து சிரிச்சான். அப்பே மதராஸ் வாலே, சாவல் காணை வாலே, சோறு திங்கிறவானா நம்மெல்லாம் காவோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தட்டுக்கு போயிட்டான். ஆனா உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, கறியை காலி வேணும்னா பக்கத்து தட்டுக்கு போயிட்டான். நாங்க அம்போலேன்னு உட்கார்ந்து இருக்கோம். ஒண்ணு இல்ல, வெறுஞ்சோத்தை எப்படி திங்கிறது? அன்னையில இருந்து முடிவு பண்ணேன், இந்தியா எப்படி பாகிஸ்தான்காரன் கூட சேர மாட்டேங்கிறானோ, நம்மளும் இந்த ஆள்ல இனி இஃப்தார்ல சேரவே கூடாது. அவன் உட்கார்ந்து பக்கத்து தட்டுக்கு போயிடுறது. ஏன்னா அவன் கறியை பூரா தின்ட்டு போயிடுறான். இப்படி எத்தனை அனுபவங்கள் சகோதரர்களே. முதல் செய்தியாக இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, நோன்பு வைங்க, பொய்யான பேச்சுகளை விடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல ஒரு முடிவு பண்ணணும், நான் இந்த ரமலான் முழுக்க எனக்கு பொய் சொல்லுகிற சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நான் பொய்யே பேச மாட்டேன். செயல்பாடுகளையும் விடணும். நிறைய நேரத்தில் நம்ம ஒண்ணு செய்யறோம், என்னன்னா யாராவது ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணுவான், டேய் உன்னை பார்க்கணும் அப்படிமா, மாப்பிள்ள அசருக்கு இந்த பள்ளியாச்சலுக்கு, மாமுதப்பா பள்ளியாச்சலுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்ல வேண்டியது. சொல்லும் போதே நினைச்சுக்கிறது நான் போக மாட்டேன்லன்னு. சொல்லும் போதே நம்ம போக கூடாது அப்படின்னா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது. இப்பதான் நல்லா இருக்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது சார்ஜ் இல்லடா மாப்பிள்ள அப்படின்னு. இப்படி பேசக்கூடாதுன்னு எங்க ரசூல்லா சொன்னாங்க. பேசுறது மட்டுமல்ல, செயல்பாடுகளையும் விட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எப்போதும் மேல 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு எப்போதும் மேல தண்ணி குடிச்சுக்கிட்டு பேசாம இருந்துக்குங்க. அல்லாஹ் லைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் உணவை விடுவது தேவையே இல்லை. உங்களை உணவை விட சொல்லுவதனுடைய நோக்கம் வெறும் சோற விடுறதில்லை, உங்கள் குணங்களை விடுவது, உங்கள் கெட்ட குணங்களை விடுவதற்குத்தான் இந்த நோன்பு சொல்லித் தருகிறது. முதல் செய்தி. 2வது, யாரையாவது பத்தி புரணி பேசுறத விடணும். அதுக்கு தான் இந்த நோன்பு. பள்ளிவாசல்களில் பொதுவா கஞ்சி வாங்க வரும்போது, அதுவும் இந்த ரமலான் வந்துருச்சுனாலே அல்லாஹ் பெருமானா சொன்னாங்க, சைத்தானை கெட்டி போட்டுருவான் அப்படின்னாங்க. சைத்தான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறானா, ஏன் தெரியுமா? நம்மளை விட பெரிய ஆளுகள்லாம் இங்க இருக்காண்டா அப்படின்னு. இப்ப பூரா பஞ்சாயத்து ரம்ஜான்ல தான் வருது. பள்ளிவாசல்கள்ல அடிதடி ரம்ஜான்ல தான் வருது. மற்ற நாள் சும்மா கிடக்கு பள்ளிவாசல். கஞ்சியிலிருந்து ஆரம்பிச்சு தெராவி 8:20 ஆரம்பிச்சு கையை நீட்டுறதா ஆட்டுறதா வரையும் பூரா பஞ்சாயத்தை அப்பதான் கொண்டு வருவான். பிறையில இருந்து ஆரம்பிப்பான். அப்பதான் கேட்கறது, ஏன்னா அல்லாஹ் சைத்தானை கெட்டி போட்டான். சைத்தான் சொல்லுவான், என்னை விட அண்ணன்கள்லாம் அங்க இருக்காங்க, அதனால நான் தைரியமா இருக்கலாம், ஒன்னும் என்ன நடந்தாலும் இது என்ன செய்யலாம், ஓரளவு காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு. அல்லாஹ் பாதுகாக்கணும். பள்ளியில வந்துதான் அடுத்தவங்களை பத்தி பேசுறோம். பள்ளிவாசல்ல வந்துதான் கஞ்சியில நிர்வாகம் அப்படி செய்யலாமே, இந்த அஜர்த்தி ஏன் அப்படி ஓதுனாரு, ஏன்னா அப்பதான் தொழுவையே வருவோம். அது வரையும் அஜர்த்தை பத்தி நமக்கு தெரியாது. இந்த அஜர்த்தி இவ்வளவு நீளமா ஓதுறாரு, எதுக்கு இப்படி ஓதுறாரு அப்படின்னு எப்ப கேட்போம்னா ரமலான்ல தான் கேட்போம். பெருமானார் சொன்னாங்க, அடுத்தவர்களை பற்றி நீங்கள் பேசினால் அவர்களுடைய கரியை தின்பதற்கு சமமானது. கரியை தின்னவன் எப்படி நோன்பு வச்சிருப்பான்னு கேட்டாங்க. அடுத்தவன் கரியை திங்கிறவன் எப்படி நோம்பாளியா இருக்க முடியும்? குறிப்பாக எங்கள் தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த ரமலான்ல யார பத்தியும் பேச மாட்டேன். ஏன்? நோம்பு எனக்கு வேணும். நான் பசித்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு காலையிலிருந்து பசித்திருப்பது எனக்கானது. நான் யார பத்தியும் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன். 2வது, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பொய் பேச மாட்டேன் என்ற முடிவை இந்த ரமலானுடைய வரவேற்பு காலத்தில் எடுத்தால் இந்த ரமலான் எனக்கு பயனுள்ளதா இருக்கும். இல்லன்னா இல்ல. 50 வருஷம் நோன்பு வச்சா அப்படி இருப்போம். அதனால எந்த பயனும் கிடையாது. நானும் பெருமையா காலையில சாப்பிடல, சகரு சாப்பிட்டேன் விட்டுட்டேங்கிறதுனால ஒண்ணு இல்ல. இஸ்லாம் ஒன்றை எதிர்பார்க்கிறது, சில போதைகளை விட சொல்லுகிறது. போதைன்னா இந்த போதை தான், உணவு போதை, மனைவி போதை, இந்த மாதிரி பேசுகிற போதை இதை விட சொல்லுது. குறிப்பாக பெண்களுக்கு 2 விஷயம் சொல்லணும். பெண்கள் நிறைய வந்திருக்காங்களா? அதற்கு பெண்களுக்காக வேண்டி 2 செய்திய இப்ப சொல்லியே ஆகணும். எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உரீதுன்னார
ஃபரைது அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா யக்ஃபுர்ன். நான் நரகத்தை காட்டப்பட்டேன், அதில் அதிகமான பெண்களை பார்த்தேன். நான் உடனே அங்க உள்ள சில பேர் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் பொம்பளையில பாத்திய, அவங்க ஏன் நரகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. யக்ஃபுர்னல் லஅன வ யக்ஃபுர்னல் அஸீர. யக்ஃபுர்னல் லஅன வ யக்ஃபுர்னல் அஸீர ரெண்டு வார்த்தை சொல்றாங்க. தாய்மார்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கான செய்தி. எங்க பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த சமுதாயத்தை அழகாக கட்டமைப்பதற்காக வேண்டி இந்த செய்தி எங்களுக்கு தந்தாங்க. முதல் செய்தி பெண்களுக்கானது. யக்ஃபுர்னல் லஅன, எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, குறிப்பா பிள்ளைகளை திட்டுறது, லஅனத் செய்யறது. இந்த ரமலான்ல உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கணும்னா உங்களுடைய லஅனத் செய்வதை, திட்டுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பிள்ளைகளை சும்மா ஒரு விளையாட்டு போக்கில் தான் திட்டுறாங்க, ஆனால் அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியாது. ஒரு பாகிஸ்தான்ல நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தாங்க. ஒரு அழகான ஆம்பளை புள்ள, ஒரு அம்மாக்கு கணவன் இல்ல, அந்த பிள்ளைய அழகா வளர்க்கிறா. ஒரு நாள் நொய் நொய் நொயின்னு இருக்கான் புள்ள. சில நேரத்தில் அப்படி செய்யுங்கள், அழுதுகிட்டே இருக்கு. இந்த அம்மா தூங்க வச்சுச்சு, இது பண்ணிச்சு, அவன் ஒழுங்கா செட் ஆகல, அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை. நீ என்னைக்கு தான் தூங்கி தொலைய போறியோன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. நீ என்னைக்கு தான் நிம்மதியா தூங்கி தொலைய போறியோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான் நடந்தது இந்த செய்தி. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறான், படிக்கிறான், கல்லூரியில படிக்கிறான், நல்ல அறிவாளியாக வருகிறான், பெரிய இன்ஜினியர் ஆயிட்டான், நல்ல சம்பாதிக்கிறான், பல லட்சம் ரூபாய் சம்பாத்தியம். இந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம், ஒத்த பிள்ளைய வச்சிருந்தோம், நல்லா வளர்த்துட்டோம். புருஷன் இல்ல, இந்த இவ ஒழுங்கா வளர்க்கலன்னு யாரும் சொல்ல முடியாது, படிக்க வைத்து விட்டோம், அறிவாளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொன் பேசுகிறார். அந்த ஊரினுடைய மிகப்பெரிய பணக்காரர் தன்னுடைய மகள் அவனுக்கு கொடுக்கறதுக்கு வரார். ஏன்னா இன்ஜினியரா இருக்கான், லட்சக்கணக்கில் மாசத்துக்கு சம்பளம் வருது, கொடுத்தா என் பொண்ணு நல்லா வாழ்வான். எல்லாம் முடிஞ்சு பேசி முடிக்கப்பட்டது. நாளை காலை திருமணம். அன்றைக்கு இரவு அந்த வீட்டுல கொஞ்சம் அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தாய் சொன்னது, இந்த லைட்டை இதுல மாட்டிருப்பா அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. நடந்தது. ஒரு பாகிஸ்தான்காரர் அவரே சொல்றாரு, லைட்டை மாற்றுறதுக்கு ஏறின அந்த பையன் ஏறி அந்த சேர்ல ஏறி நின்று மாற்றான். சேர் வழுக்குச்சு, கீழே விழுந்துச்சு, மௌத்தாயிட்டான், மௌத்தா போயிட்டான். மறுநாள் காலையில் மணக்கோலம் பூட வேண்டிய ஒரு மணமகன் முதல் நாள் இரவு மௌத்து. அதை எழுதுறாங்க. அது ஒருத்தருக்குடைய கனவிலே சொல்லப்படுகிறது. இவன் ஏன் தெரியுமா மரணம் அடைந்தான்? அந்த அம்மா அன்னைக்கு கேட்டுச்சுல்ல துவா, நீ என்னைக்கு தான் நிம்மதியா தூங்க போறியோ அண்ணா தூங்க வச்சுட்டான். நீ நினைக்கிற நேரத்தில் அந்த உயிரை எடுத்துட்டான். நீங்கள் நினைக்கலாம் இது சாதாரண வார்த்தை என்று. பெற்றோர்களே, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே கடுமையாக பதியும். நல்ல வார்த்தையை சொல்லுங்க, நீ நல்லா சொல்லுங்க, நீ சுவனவாதியாகவும் சொல்லுங்க, அப்படி திட்டுங்க. அந்த பிள்ளைகளை கர்ண கொடூர வார்த்தைகளை அல்லது நீ வீணா போயிருந்து பேசாதீங்க. ஏன் என்று கேட்டால் எங்கள் நபி சொல்லுவார்கள், அக்ரிமு அவுலாதக்கும், அக்ரிமு அவுலாதக்கும், ஹானர் யுவர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைகளை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல ஊர்ல உள்ளவன் எப்படி மதிப்பான், முதல்ல நீ மதிக்கணும்ல. ஹானர் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளை எடுத்து முத்தம் போடுங்க, சந்தோஷமா பாருங்க. அந்த பிள்ளைகளை அருள் கண் கொண்டு பாருங்கள். நீங்க சவுதி துபாயில வந்து பார்க்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு அரபி 1000 முத்தம் போடுவான் சார். 1000 முத்தம் அந்த பிள்ளைய தூக்கம். அது எல்லா சேட்டையும் பண்ணும். அதை உடைக்கி இதை உடைக்கி அதை தள்ளி. எங்க அண்ணன் கேட்டா கடைக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் உயிரை கையில முடியும். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த பொருளை உடைக்கும்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு தடவை ஒரு பர்ச்சேஸுக்கு போயிருக்கும் போது நின்று வாங்கிட்டே இருக்கும், திடீர்னு டம்முன்னு ஒண்ணு விழுந்துச்சு. அது கிளாஸ்ன்னு நல்லா தெரியுது, சொலார்னு விழுந்து கடகடன்னு உடைஞ்சிருச்சு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி இதாகி நாங்கெல்லாம் இப்படி வந்து பாக்குறோம், என்னடா என்னமோ விழுந்துருச்சேன்னு. ஒரு பெரிய கண்ணாடி கூச்ச மாதிரி உள்ளது கீழே விழுந்து சுக்குநூறா உடஞ்சிருச்சு. இப்ப அங்க நின்றுகிட்டு இருந்த அந்த 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 ரோவை பார்த்துக்கிட்டு இருந்த அவன் என்ன செய்யறான்னா, அந்த பையனை விரட்டிக்கிட்டு போறான். அந்த பையன் ஒரு அரபி வீட்டு பையன், வேகமா ஓடி போய் அப்பாட்ட ஓடுறான். ஓடி போய் அவரை பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டோன்னு இந்த இந்த விரட்டிக்கிட்டு வந்தான்ல, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டான் அந்த அரபி. எப்படி என் பிள்ளைய விரட்டலாம்? என் பிள்ளை மனசு பாதிக்கப்பட, காசு என்னடா காசு, அதுக்கு காசை தரண்டா கொண்டடா, அது எப்படி நீ சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? முதல்ல 4 சாத்து 4 அடி திருப்பி விட்டு வச்சுட்டு தான் நம்ம மட்டும் வைக்க வேண்டாம், போற வரவெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவோம், இவன் எவ்வளவு பெரிய சேட்டை பண்ணிருக்கான், 4 அடி அடிக்கணும். அரபுகள் என்ன செய்யறான், அப்படியே தூக்கி கொஞ்சம் அவன் பிள்ளைய உடனே தூக்கி 4 முத்தம் போட்டு நீ அவனை தட்டி கொடுக்குறான். நீ கவலைப்படாத,
உடனே இது சரின்னு நான் சொல்லல, நீங்க அதை எடுத்துக்காதீங்க. இவன் எப்படி உடைச்சாலும் நம்ம அப்படியே ஏத்துக்கணும் உங்களுக்கு அப்படி அல்ல. முதல்ல உங்க பிள்ளைகளை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒழுங்கா படிக்கலையா உடனே கண்ணாமுன்னான்னு பேசுறது, அந்த வீட்டு மூத்தரத்தை வாங்கி குடிங்கிறது. சில பேர் பேசுறான், அப்படிலாம் பேசக்கூடாது. பிள்ளைகிட்ட அநாகரீகமான பேச்சே எடுக்கக்கூடாது. இவங்களே நீங்க பூரா சிரிக்கிறாங்க, இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்க பயல போறான், இப்படி ஒரு அஜர்த்து நம்ம ஊருக்கு இதுவரையும் வந்ததே இல்லடாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல அப்படி நடந்து போச்சு. இப்படி சொல்லிட்டு வந்த மறுநாளே உங்க அத்தா வந்தாரு, ஆமா நேற்று ஏதோ பயான் பண்ணீங்களோ நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் திருன்னு முடிச்சிருந்தாலும் எதை கேட்க வர்றான்னு தெரியல அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ஏன் இருது இதே மாதிரிலாம் பயான் பண்றியான்னாரு. நான் ஏதோ தப்பா பண்ண என்னங்க இல்ல, காலையில பையனை திட்டிட்டு இருந்தேன். அவன் சொன்னா நேற்று அஜர்த்து சொன்னாரு பிள்ளைகளை மதிக்கணும், அவர்கிட்ட போய் கேள்வி ஆண்டிருக்கான் பையன் அத்தாட்ட. அந்த நேரம் என்கிட்ட வந்துட்டான். ரெஸ்பெக்ட் யுவர் சில்ட்ரன். எல்லா நேரமும் முத்தம் போடவும் முடியாது, சில நேரத்துல சேட்டை பண்ணுவோம். அதனால எங்க நபி சொல்றாங்க அஹ்சினு அதபஹும், அந்த ஹதீஸ முடிக்கல, அக்ரிமு அவுலாதக்கும் அஹ்சினு அதபஹும். சில நேரத்துல சேட்டை பண்ணும்போது பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து பாத்துக்க வேண்டியதுதான். அதிகமான நேரங்கள்ல பிள்ளைகளின் மீது ஏன் அப்படின்னு கேட்டா, மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமான்னா. ஒரு வீடு 5000 ஸ்கொயர் ஃபீட், ஆனா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா அது கபுருஸ்தானுக்கு ஒப்புனாங்க. அந்த வீட்டுல பிள்ளை இல்ல, அதை போட்டு உடைக்கிறதுக்கு ஆள் இல்ல, அம்மா அப்படின்னு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல. கபுருஸ்தானும் அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒண்ணுதான். அல்லாஹ் தந்திருக்கிற அருட்செல்வங்கள் குழந்தைகள், குழந்தைகளை குழந்தைகளாக கொண்டாடுங்கள். நாங்க பிள்ளைகளை திட்டாதீங்க, வாழ்க்கை சுருங்கி போய்விடும். தாய்மார்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன பேசுறோன்னு தெரியாம பேசாதீங்க. பெருமானார் சொன்னாங்க, அதிகமாக லஅனத் செய்கிறீர்கள். அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். முதலில் பிள்ளைகள், அடுத்து உன் கணவன்மார்கள். திட்டினா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். ரெண்டாவது எங்க பெருமானார் சொன்னாங்க, பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறதுனால சொல்றேன், உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் மாறுபட்டு நடந்தால் நீங்க என்ன நோன்பு வச்சாலும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் உங்களுடைய நோன்பை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கணவன்மார்களிடத்திலே நீங்கள் பணிந்து அவருடைய பொருத்தத்தை பெற்று நடந்தால் மட்டும்தான் நீங்கள் அவர்களுடைய அல்லாஹ்வினுடைய சவாபை அடைந்து கொள்ள முடியும். இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை அல்ல. 50 கருத்துப்பாங்க. அப்போ ஆண்களுக்கான 2 செய்தி, பொய்யான பேச்சுகளை விடுவதும் அடுத்தவர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்தில் புறம் பேசுவதை விடுவது. புறம்னா என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. வமல் கீபா யா ரசூலல்லாஹ், புறம் என்று சொன்னால் என்ன ஏன்னு கேட்டா, நாங்க யார்ட்டையாவது இப்படி ஒருத்தர் செய்யறாரு, அதை போய் ஒருத்தர்ட்ட சொல்றோம், இத புறம்னு சொல்றாங்களே, இது புறமா அப்படின்னு கேட்டாங்க. வமல் கீபா யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, திக்ருக அகாக மா யக்ரா. ரொம்ப சிம்பிளா, திக்ருக அகாக மா யக்ரா, உன்னுடைய சகோதரனை பற்றி அவருக்கு எது பிடிக்காதோ அதை பேசுவதுதான் புறம். இப்ப இவர் இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கார், இவர் நிறைய பேருக்கு காசு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? சந்தோஷப்படுவோம். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க நம்மளை பத்தி. ஆனா அந்த ஆள்கிட்ட உள்ள ஒரு குறைய கலட்டணும்னா உடனே சொல்லுவான், என்னை பத்தி ஏன் இப்படி பேசின அப்படின்னு கேட்பான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திக்ருக அகாக மா யக்ரா. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்கான ஃபீ அகீ மா அகூலு, நான் சொல்லுவது என்னுடைய சகோதரனிடத்தில் இருந்தாலுமா அது கீபத், அது அடுத்தவரை பற்றி புறம்? எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா நீ சொல்லுவது இன்கான ஃபீ அகீக மா தகூலு ஃபகத் இக்தப்த வ இல்லா ஃபகத் பஹத்தா அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிறத பேசினா குறை பேசினேன்னு அர்த்தம், இல்லாததை பேசினால் இட்டு கட்டினா என்று அர்த்தம்.
ரமலான்ல ரெண்டு விஷயம். ஒண்ணு, அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறது. இந்த ரமலான்ல முன்னாடியே ரெடி ஆயிடணும். யாராவது பேசுனா அஸ்ஸலாமு அலைக்கும் எத்தா என் நோம்புத்தான்னு சொல்லிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தேன், யாராவது சண்டைக்கு வந்தால் நான் நோம்பாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல நோம்பாளின்னு சொல்லுவது தவறு கிடையாது. சும்மா சும்மா நோம்பாளின்னு சொல்றதுதான் தப்பு, அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இரண்டாவது செய்தி பெண்களுக்கானது, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் லானத் செய்யாதீர்கள், திட்டாதீர்கள். குறிப்பா ரமலான்ல திட்டாதீங்க, பழிச்சிரும். இரண்டாவது, உங்கள் கணவனிடத்திலிருந்து அவர்களுடைய நன்மதிப்பை, அவர்களுடைய நல்ல எண்ணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் செஞ்ச உபகாரங்களை கீழா நினைக்காதீங்க. உங்கள் கணவன் தான் உங்களுக்கான சுருக்கமும் நரகமும். நான் சொல்ல எங்க நபி சொன்னாங்க, ஜன்னத்துக்கி வ நாருக்கி, உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் உன்னுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் நிர்ணயிக்க கூடியவர். அப்ப நீங்க அவர்கிட்ட அழகா நடக்கணும், அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளணும், அவருடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளணும். ஒரு பெண் கணவன் இறக்கிற நிலையில் கணவனுடைய பொருத்தத்தோடு இருந்தால் அவள் சுவனவாதி. முடிஞ்சு போச்சு, சுவனவாதி. إذا سلت المرأة خمسها وشامت شهرها وأطاعت بعلها دخلت في أي أبواب من الجنة شاءت. ஹதீஸ்ல வருது, ஒரு பெண் 5 வேளை தொழுது நோம்பு வச்சு கணவனுக்கு அடிபணிந்து விட்டாள். ஜக்காத்து ஹஜ்லாம் அவங்களுக்கு கடமை இல்லை. கணவன் கூட்டிட்டு போனா போலாம், தேவைப்பட்டா அவங்களுக்கு இருந்தா ஜக்காத்து கொடுக்கலாம், இல்லைன்னா 2 கடமை கிடையாது. தொழணும், நோம்பு வைக்கணும். புருஷனுக்கு கட்டுப்பட்டால் சுவனத்தின் எந்த வாசலிலும் அவள் நுழைந்து கொள்ளலாம். எங்களுடைய சகோதரிகளே, உங்களுடைய சுவனத்தினுடைய வாசல்களை நிர்ணயிக்கிற பொறுப்பு உங்கள் கணவன்களை சார்ந்தது. இந்த ரமலானில் உங்கள் கணவன்களை நீங்கள் கொண்டாடுங்கள். மூணாவது செய்தி பெண்களுக்கானது. இது எல்லா ஊர்லயும் போனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பெரிய பஞ்சாயத்துகள் இன்னைக்கு இதனாலதான் ஆகுது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹாஃபிஸாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிஸல்லாஹ். பெண்களே, உங்களுடைய கணவனின் வீடு தான் உங்களுக்கானது. அந்த கணவன் வீட்டினுடைய ரகசியங்களை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களை சார்ந்தது. நீ பாதுகாக்கலன்னா குற்றவாளி என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன இது உதாரணம்? இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்றேன். எல்லா ஊர்லயும் கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே, உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, உங்க ஊர்ல நினைக்காதே, போற ஊர்லாம் சொல்றேன், கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே அந்த வீட்டுக்கு போயிருந்த அந்த அம்மா, கணவன் வெளிநாடு போயிடுறாரு அல்லது வேலைக்கு போயிடுறாரு. உடனே காலையில 9:30 மணிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய வீட்டுல 10 மணிக்கு தான் எந்திரிக்குதுங்க, படுத்துட்டு திரும்ப சுடுவு தொடுத்துட்டு பூரா நலவுகளையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கியாச்சு. 10 மணிக்கு எந்திரிச்சு போன் போட்டு, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? அடுத்த அம்மாக்கு போன் போட்டாவது, அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்க. அடுத்து என்ன? அந்த அம்மா 2 வார்த்தை கேட்கும், 3 வார்த்தைக்கு. அடுத்ததே போன வைடி, 1008 உங்க அத்தா கூப்பிட்டு இருக்காரு, போன வைடி அப்படின்றோம். உடனே போனை வச்சுட்டு அக்காவுக்கு போனை போட்டு, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு, என்ன சங்கதி நடக்குது பூராத்தீங்க. அடுத்து தங்கச்சி வீட்டுக்கு போன போட வேண்டியது, பூரா சங்கதின்னு சொல்லணும். அந்த அம்மா ஏதாவது ஒரு அக்கா கேட்கும், ஏன்டி என்ன சாப்பாடு இன்னைக்கு? சிம்பிளான டிஃபன் தாண்டி எங்க வீட்டுல. என்னது இன்னைக்கு? இட்லி, அப்புறம் சட்னி, சாம்பார், வடை அப்படின்னு இந்த அம்மா சொல்லும். சார், நான் நடக்கிறத சொல்றேன், நான் திருக்குர்ஆனை மையமாக கொண்டு சொல்லுகிறேன். என்னுடைய சகோதரிகளே, உங்கள் நோன்பு இந்த ரமதான் உருப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் குர்ஆன். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறேன். இங்க கேட்காத பிள்ளைகள், தகப்பனார்கள், பெண்களை பெற்றவர்கள் இருக்கலாம். உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இந்த சமுதாயம் உருப்படாமல் இருப்பதற்கு, சந்திக்கு வருவதற்கு காரணம் இந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தையை பின்பற்றாததுதான். அடித்து சொல்லுவேன், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்படி என்ன 8:05 வரையெல்லாம் பேசி கூப்பிட வைக்க கூடாது. சுபு வரையும் என்ன விட்டுருக்கணும். ஒரு டீயை ஒரு டப்பால போட்டு இங்க வச்சுட்டு என்ன குடிச்சுக்கிட்டே காலையில வரையும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வாழ்க்கை சம்பந்தமானது. இப்படியே பேசிட்டு அல்லாஹ் நல்லா பேசினார். உன் தலையெழுத்து மாறணும். 4:15 வரை எனக்கு பாடம் கிளாஸ், நாளைக்கு காலையில 8 மணிக்கு கிளாஸ். அங்கிருந்து எதுக்கு ஓடியாங்க? ஏதோ இவங்கெல்லாம் இந்தாது முஸ்லீமின் கூப்பிட்டாங்கிறதுக்கு இல்ல, என் சிரமத்தை எடுத்துக்கொண்டு வந்தது உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றுவதற்கு. நாளைக்கு மாறணும். இந்த ரமதான் மாற்றணும் அப்படிங்கறத தவிர வேற எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. நான் எடுத்துக்கொண்ட சிரமமும் பெயினும் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹுக்கு பொருத்தமாக நீங்கள் மாறி போக வேண்டும். இந்த 30 வருட காலத்தில் நானும் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும் என்கிறத தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஊருக்கு வரல, சிரமம், கஷ்டம், 4:15 பரப்பு விறுவிறு அங்கிருந்து கார் எடுத்து டிரைவ் பண்ணி சொந்தமா வர்றது அப்படிங்கிறது சிரமம் தான். அதுக்கு வந்தது. சகோதரர்களே, அந்த அக்கா கேட்கிறா, என்ன சாப்பாடு? இட்லி, சட்னி, சாம்பார், வடை. உடனே இந்த அக்கா கேட்கிறா, வடையா? நீனே அரைச்சியா? கையிலே வச்சு உன் கையிலே அடிச்செல்லாம் சொட்டினி வேறையா? ஏன் சாம்பாரை விட்டுட்டு ஆள் திங்க மாட்டானா அப்படின்னு ஏற்றுறது அவளை.
அவ சொல்லுவா சிம்பிளான சாப்பாடு தாண்டி எனக்கு, நான் இவ விடமாட்டான். ஏண்டி உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு கட்டி கொடுத்தமா, இந்த சரவண பவனுக்கு கட்டி கொடுத்துருக்குமான்னு கேட்கிறாள. இப்படி யாராவது கேட்ட உடனே நீங்க சொல்லணும், இந்த குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி கம்பு. ஏன்னா என் குடும்பம் அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்தது. இந்த ரகசியத்தை நான் வெளியே சொல்லக்கூடாது. நாளைக்கு காலையில என்ன நாச்சான்னு நீ கேட்டான்னா சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். என் குடும்பம், என் புருஷன், என் குழந்தை, நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு கூட பிறந்த தங்கச்சியும் அக்காவையும் கேட்கணும்னு குர்ஆன். இல்லைன்னா நாளைக்கு காலையில ஏங்க சட்னி வேணுமான்னு கேட்பா, சண்டை வந்துடும், சண்டை வந்துடும், வாழ்க்கை போயிடும். உனக்கு வாழ்க்கை முக்கியமா, மற்றவளோ பேசுறது முக்கியமா? அல்லாஹ் என்ன அழகா சொல்றான் பாருங்க. அந்த குடும்ப ரகசியத்தை நீ தான் பாதுகாக்கணும். உன் மாமனாரை பற்றிய செய்தி, மாமியாரை பற்றிய செய்தி, கணவன் உள்ள சண்டைகள் நடக்கும். யார்கிட்ட அம்மாட்ட சொல்லக்கூடாது, அத்தாட்ட சொல்லக்கூடாது. நீனே போராடணும், நீனே போராடணும். 6 மாசம் மட்டும் அடங்கி இருந்தன்னா 60 வருஷம் அந்த கணவனும் மாமனாரும் மாமியாரும் உன் காலிலே கிடப்பாங்க. 6 மாசம் அடங்குறதே இல்லையே, நான் ஏன் இங்கிட்டு போய் நிக்கணுங்கிறால. சில பேர் அதுக்கு ஹதீஸ் குர்ஆன்லாம் எடுத்தலாம். மாமனாருக்கு வேலை செய்யணுமா? எத்தனை நான் சொல்லணும் சொல்லுங்க பாப்பா. இப்ப சொல்றேன். மாமனார்னா யாரு? அத்தாவை சார்ந்தவர் தானே. அந்த ஊடு தான் ஓ ஊடுங்குது குர்ஆன். அந்த ஊட்டுற விஷயத்தை கெடுப்பியா நீனு கேட்குது. இந்த ரமலான்ல இந்த புத்தி நமக்கு கொஞ்சம் வேணும். முதலாவது செய்தியாக நான் சொல்றேன், நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குணங்கள் ஆண்கள் பெண்களிடத்திலே கண்டிப்பாக வேண்டும். இது என் வார்த்தை அல்ல, திருக்குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. அல்லாஹ் சொல்றான்னு சொல்றேன், அதை மனசுல ஏந்திக்கிங்க. நீங்கள் இங்கும் சுகமாக இருப்பீர்கள், கபரும் சுகமாக இருக்கும். நாளை மறுமையில் நீங்க போன உடனே சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கும், போன உடனே திறக்கும், ஜாலியா இருப்பீங்க. இரண்டாவது குர்ஆனுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன இந்த ரமலான்ல தான் நாம் இறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குர்ஆனுக்கும் ரமலானுடைய மாதத்தில் கண்ணியப்படுத்த வேண்டும் அர்த்தம். நாங்க தராவி தொழு வைக்கிறோம், தஹஜ்ஜத் தொழு வைக்கிறோம், தொழுகிறோம், ஓதுறோம். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். ஒரு நாள் தஃசீர் படிக்கும் போது இந்த செய்தியை எழுதியிருந்தாங்க. என்ன தெரியுமா? மனுஷனுக்கு ஒவ்வொரு பொருள் மேலையும் ஒரு வெறி உண்டு. உணவு மேல, மனைவி மேல ஒரு ஆசை, ஒரு இது, இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், என் மனைவி அழகானவள், இவள மாதிரி ஒருத்தையை நான் கட்டியிருக்கேன், இப்படி எல்லாம் ஆசை உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஆனால் குர்ஆன் இருக்கிறதே அதுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. காலையில பூரா கழுத்தை வெட்டணுமா எங்க ரசூலுல்லாஹ்வை, சாயங்காலம் பூரா திருட்டுத்தனமா வந்து அந்த குர்ஆன் ஓதுறத கேட்பான். காலடியில கடந்தான். ஹதீஸ்ல வருது, வரலாறுகள்ல வருது, நீளமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. துஃபைல் தௌசி வந்தாரு, மக்காவுக்குள்ளே சுத்திக்கிட்டே இருந்தாரு. பெருமானார் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வார்த்தை தான் காலில் விழுந்துச்சு. வரலாறை எடுத்து படிச்சு பாருங்க. ஓடியாந்து காலில் விழுந்தாரு. வயசு வித்தியாசம். துஃபைல் தௌசி பிறப்பில் கவிஞனவன், கவிதை எழுதுவான், பாடுவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பாடல்களை போன்று அரபு நாட்டில் அவருக்குன்னு அவ்வளவு பேரு. எங்க ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆயத்தை கேட்டாரு, அங்க சுருண்டு விழுந்தாங்க, சுருண்டு விழுந்தான். விழுந்து விட்டு பெருமானாருடைய காலை பிடிச்சு முத்தம் போட்டார். ஹதீஸ்ல வருது. அந்த கையை பிடிச்சு முத்தம் போட்டார், நெத்தியில முத்தம் போட்டார், நெஞ்சில முத்தம் போட்டார். போட்டுட்டு சொன்னார், என்ன படிச்ச, என்ன படிச்ச, என்ன படிச்ச, என்ன கரைச்சிட்டியே, என்ன கரைச்சிட்டியே, திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு. உயிரையே விட்டாங்க குர்ஆனுக்காக வேண்டி, உயிரையே விட்டாங்க. நமக்கு இதனுடைய அகமியத் புரியல, இதனுடைய டேஸ்ட் புரியல, இதனுடைய ஒளி புரியல, இதனுடைய பரக்கத்து புரியல, எதுவும் நமக்கு விளங்கல. அதனால அல்லாஹ் சொல்றான், நோன்பிலே உனக்கு உணவை ஏன் தெரியுமா விட சொன்னேன், மனைவியை ஏன் தெரியுமா தொடக்கூடாது சொன்னேன்? ஹலாலான மனைவி, ஹலாலான உணவு, நீ சம்பாதித்த உணவு. அந்த உணவுக்கென்று ஒரு போதை உண்டு, மனைவிக்கென்று உலகத்தில் ஒரு போதை உண்டு. புதுசா கல்யாணம் பண்ணோன்னு அவளை பார்த்த உடனே பின்னாடியே போற. அல்லாஹ் சொல்றான், இந்த மனைவியை விட, இந்த உணவை விட 1000 மடங்கு இந்த குர்ஆனுக்கு டேஸ்ட் உண்டு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஹலால்களை எல்லாம் நிப்பாட்டு, இந்த குர்ஆன் பக்கம் வா, கொஞ்சம் அப்படி லேசா தொட்டுப்பார், அதை ஓதிப்பார், அதை தடவிப்பார், அதை தடவிப்பார். உன்னுடைய உணவுகள் கட்டுப்படும், உன் மனைவியினுடைய மோகம் கட்டுப்படும். இந்த குர்ஆனுக்கு பின்னாடியே நீ அலைவ. இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். இது குர்ஆன். ஒரு நாளைக்கு 3 குர்ஆன், 4 ஜுஸ், 3 ஜுஸ் இப்படி ஓதுறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் எங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடக்குது.
எங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் தானாக நடக்குது. நாங்க எந்த சிரமமும் இந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒன்னே ஒண்ணுதான், டெய்லி நாங்க ஓதுறதை மட்டும் விடுறதில்லை சொல்றான். அப்போ நோன்பு அப்படிங்கிறதே குர்ஆனுக்கானது. குர்ஆனுக்காக வேண்டிதான் அல்லாஹ் உணவை விட சொன்னான், மனைவியை விட சொன்னான், கெட்ட பார்வைகள் விட சொன்னான், கெட்ட பேச்சை விட சொன்னான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் குர்ஆனை எடுத்து ஓதணும். இன்னைக்கு மகரிபில ஒரு குர்ஆன் 30 ஜுஸை ஓதக்கூடிய பெண்கள் ஆயிரக்கணக்கில் ஹைதராபாத்தில் இருக்காங்க. நம்மள மாதிரியே சதை, நம்மள மாதிரியே ரத்தம், நம்மள மாதிரியே பிள்ளைய பெற்று புருஷன் இருந்து சகர் செஞ்சு கொடுத்து வடையை சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு ஒரு நாளைக்கு 30 ஜுஸு ஓதக்கூடிய பெண்கள் இந்த ஹைதராபாத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு கத்தம், ஒரு நாளைக்கு 15 ஜுஸு ஓதக்கூடியவர்கள், அது இன்னும் லாக்ஸ்ல போகுது. 3 குர்ஆன் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதக்கூடிய பெண்களை பார்த்தா கணக்கே எடுக்க முடியலன்ட்டான். எங்க கூத்தாநல்லூர் பெண்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, உங்கள் கபரில் இந்த குர்ஆன் வந்து நிற்கும், உங்களை ஈடேற்றம் அடைய செய்யும். அந்த கபரு இருள்களின் வீடு, அது புழுக்களின் வீடு, அது பாம்புகளின் வீடு. உங்க கணவர் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் பாம்பை வைக்க முடியாது, இருள வைக்க முடியாது. அந்த சின்ன வீடு சின்னதாகத்தான் இருக்கும். நீங்கள் தனிமையில் தான் கிடக்க வேண்டும். எங்கள் பெருமானார் சொன்னார்கள், குர்ஆனை மட்டும் ஓதினால் அது அங்க வந்து நிற்கும், உன் கபருக்கு லைட் போட்டு கொடுக்கும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இது இரு அப்படியே அடைச்சிருக்கே சொன்ன உடனே பார்க்கும் தூரம் வரை கபர் நீண்டு போகும். அந்த குர்ஆன் சொல்லும், நான் உன்னுடைய கியாமத்து நாள் வரை இருப்பேன் சொல்லும். எங்க நபி சொல்றாங்க, ஒரு அறிவாளி யார்? இந்த உலகத்திலையும் பெரிய வீடு கட்டிக்கணும், BMW வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், கபரை ரெடி பண்ணணும். அங்க போய் படுத்துக்கிட்டு இடிக்குதே, குத்துதே, கொத்துதே, ஒண்ணு நடக்காது. அது அப்படித்தான் இருக்கும். இங்க புருஷனோட இருக்கணும், பிள்ளைய கூட இருக்கணும், BMW போகணும், சாயங்காலம் வந்து குர்ஆனை நைஸா எடுத்து 4 பக்கத்தை ஓதிட்டு சும்மா இருந்துக்கணும். அந்த குர்ஆன் அங்க வரும். நாங்களே நாளை கியாமத்தில் அல்லாஹ்ட்ட கொண்டு வந்து உன்னை சொர்க்கவாதியாக நிப்பாட்டும். நாங்களே சொர்க்கத்துல போனவொன்னா உன் தரஜாக்களை உயர்த்தும். நாங்களே அப்ப அறிவாளி யார்? சகோதரர்களே, டைம் சரியா ஆயிடுச்சு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன். இந்த 5 ஆயத்தையும் அல்லாஹ் நோன்பு பத்தி பேசிட்டு இடையில இடைச்செருகலாக ஒரு செய்தியை சொல்றான். 4 ஆயத்து நோன்பை பத்தி இடைச்செருகலாக ஒண்ணு சொல்றான். நபியை, என்னை பற்றி யாராவது உம்மிடத்திலே வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், என்னை அடைக்க சொல்லி அப்படின்னு சொல்றான். இது ஒரு வித்தியாசமான ஆயத்து. அதுல அல்லாஹ் சொல்றான், யாராவது என்னை பற்றி கேட்டால் நீங்க பதில் சொல்லாதீங்க, கூப்பிடுக்க சொல்லுங்க. இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்திலே இருக்கிறேன், அவன் கூப்பிட்டால் நான் பதிலளிப்பேன். நோன்பினுடைய 3வது நோக்கம் என்ன தெரியுமா? 4வது நோக்கம் அல்லாஹ்வை அடைக்கணும், அவன் பதிலளிக்கணும். அல்லாஹ்வை கூப்பிடணும், அவன் பதிலளிக்கணும். இப்படி ஒரு சுகமான வாழ்க்கை உலகத்துல இருக்கு சார். இது என்ன? இது ஒரு ஆய்வு. 5 வசனம் நோன்பை பத்தி, நடுவுல இருக்கக்கூடிய 4வது வசனம் மட்டும் இதை பேசுது. என்னை பற்றி அல்லாஹ் யாருன்னு கேட்டா நான் பக்கத்துல இருக்கேன், கூப்பிட சொல்லுங்க. அல்லாஹ் கூப்பிடுறா. என்ன நபிக்கு வந்து நீ யாருன்னு என்ன கேட்கறது? நீ கூப்பிடுறா, நான் எப்படி பதில் சொல்வேன் பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய வார்த்தை அது. கூப்பிட்டு பார்த்தால் கூப்பிட்ட குரலுக்கு பதில் இருக்கும். யா அல்லாஹ், எனக்கு நோய் இருக்கிறது, என்னை நோயை நீக்குன்னு சொல்லு. டாக்டர்கிட்ட போய் கையெடுத்து கூப்பிடுறீங்க, அவன் மாத்திரை எழுதி கொடுத்தா நல்லா இருமா? அந்த மாத்திரையும் கூட அவன் தானே நீக்க வைக்கணும். அவன் இல்லாமல் அந்த மாத்திரை வேலை செய்யுமா? டாக்டர் கூப்பிடுறியோ, டாக்டர் என் உயிரை காப்பாத்திட்டேன்னு எவன் காப்பாற்ற முடியும்? உன்னுடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் எவன் போக்க முடியும்? அல்லாஹ் சொன்னான், நான் தாண்டா போக்குவேன், கூப்பிடுறா என்னங்கிறான். அது ரமலானை குறித்து பேசும்போது இடைச்செருகலாக அந்த ஆயத்து வருகிறது. ஆக இந்த ரமலான்ல அல்லாஹ்வை கூப்பிட்டு பார்க்கணும். நம்ம கூப்பிடுவோம் பதில் சொல்லுவான், கூப்பிடுவோம் பதில் சொல்லுவான், கூப்பிடுவோம் பதில் சொல்லுவான். அழகான ஒரு ரமலானாக இந்த ரமலான். நான் வெறும் அந்த 5 ஆயத்தை பத்தி மட்டும்தான் பேசினேன், வேற எதையும் பேசல. 5 ஆயத்து என்ன எதிர்பார்க்குதுங்கிற தகவல் மட்டும்தான் நான் சொன்னேன். ஆக இந்த வருகிற ரமலான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த ஆயத்தின்படி உள்ள ரமலானாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். அதுக்கு ஒரு முயற்சி செய்யலாமா? நம்ம ஒரு உறுதி எடுக்கலாமா? அல்லாஹ் அந்த குர்ஆனின்படி எங்க ரமலான் ஆக்கி தந்து எங்களுடைய இன்மை, கபரு, மறுமையினுடைய வாழ்க்கைகள் ஒளிபெற்ற வாழ்க்கைகளாக, நாங்கள் நினைப்பதை போன்று சுகமான வாழ்க்கைகளாக அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வருகிற ரமலானை காரணமாக ஆக்குவானாக. என்னை இங்கே அழைத்து பேச வைத்த இந்தாதுல் முஸ்லிமின் சங்கத்தாருக்கு நன்றி சொல்லி நான் என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சிறப்பான உரையை தந்த கண்ணியத்திற்குரிய ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தர்பீ செய்தல்வானாக. இறுதியாக இம்தாதுல் முஸ்லிமீன் சபையின் செயலாளர் எஸ் சலிமுத்தீன் அவர்கள் நன்றி உரை ஆற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் சபையின் இந்த புனித ரமலான் வரவேற்பு விழாவிற்கு வருகை தந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும், வந்து திருச்சியிலிருந்து எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வெகு சிரமத்திற்குரிய ஒப்புதல் வாங்கி இங்கு சிறப்பான முறையில் இந்த ரமலான் பற்றிய சிறப்புகளை உரை நிகழ்த்திய பேராசிரியர் முகமது இஸ்மாயில் ஆசிரியர் அஜத் அவர்களுக்கும், எங்களது பாடகர் பேரறிஞர் தாயின் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பள்ளிவாயில் ஜமாத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை நாங்கள் 1992 ஆரம்பித்தோம். முதல் இஸ்மாயில் பீர் மண்டபத்தில் ஆரம்பித்தோம். அப்போ இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றவர் நம்ம இப்போ மருமான மௌலவி சர்தார் மைதீன் அஜத் இந்த முதலாண்டு விழாவுக்கு தலைமையை ஏற்றார். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் மனசில் இன்னமும் நல்லா பதிஞ்சிருக்கு. ரமலானை வரவேற்று உலகத்திலேயே விழா நடத்துகிறத இப்போதான்ப்பா நான் பார்க்குறேன்னு அந்த மருத்துவம் சொன்னாங்க. இது அவங்க ஹயாத் அலி காலத்தையே சொல்லியிருக்கணும். அந்த பாக்கியம், அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் இந்த நேரத்தை நான் சொல்லிட்டு அவர்களுடைய மாபெரத்திற்காகவும் இந்த சபையோட துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து, இதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய எங்கள் இம்தாதுல் முஸ்லிம் சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பின்பு துவா நடைபெறும். 8:15 இஷா தொழுகை நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும்.